முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டுகோள். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை திமுக ஆதரிக்க வேண்டும். கட்சி பேதம் இன்றி அனைத்து எம்பிக்களும் ஆதரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வேண்டுகோள். தமிழ்நாட்டை சேர்ந்ததுக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கட்சி பேதம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறதுமாய் அன்போடு கேட்கிறேன். டெல்லியில் இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற குழு ஆலோசனை கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போட்டி வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக விவாதம். வாக்கு திருட்டு முறைகேட்டை முன்வைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, கனிமொழி, அகிலேஷ் உள்ளிட்ட ஏராளமான எம்பிக்கள் முழக்கம். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறிய விவகாரம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம் என தகவல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க தொடர்ந்து அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. सरकारी संपत्ति को तोड़ने का प्रयास आप नहीं करें, ये मेरा आपसे आग्रह है. सभा की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. आप और नहीं चलने देना चाहते, ऐसे विदेशी 2 बजे तक के लिए स्थगित किया जाता. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இன்று இரவுக்குள் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வீட்டிலேயே முடங்கும் எண்ணத்தை மாற்றி பொருளாதார தடையை தகர்த்து கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றத்திற்கான பயணத்தை சாத்தியமாக்கியது விடியல் பயணம். 51 மாதங்களுக்குள் விடியல் பயணத்தின் மூலம் 50,000 ரூபாய் வரை சேமித்துள்ளதும், திட்டத்திற்கு அரசு செலவழிப்பதும் மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடு எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்துல எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. நடிகர் ரஜினிகாந்துடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச்சு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்கவும் நோட்டீஸ். ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கியதாக கூறப்படும் வழக்கு. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சமூக நீதி என்ற பெயரில் தூய்மை பணியாளர்களை சுரண்டுவதற்கு துணை போகக்கூடாது என திருமாவளவனுக்கு அன்புமணி பதிலடி. மக்களின் கோபத்திலிருந்து அரசை காப்பாற்றுவதற்காக இந்த யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றனவோ என்ற ஐயம் எழுவதாகவும் அறிக்கை.
தூய்மை பணியிலிருந்து மீள்வதற்காக போராட வேண்டுமே தவிர பணி நிரந்தரம் கோரி போராடக்கூடாது என்ற திருமாவளவனின் கருத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மறுப்பு. பரம்பரையாக இந்த வேலையை வழங்க வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை அல்ல என்று விளக்கம். அவர்கள் உட்படும் இத்தகைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல. நாம் ஒன்று பரம்பரையாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வேலையை வழங்க வேண்டும், இதே பணியில் நீடிக்க வேண்டும் என்கிற முறையில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். தவேகவின் கொள்கையை பற்றி கேட்டால் தளபதி எனவும், எதற்காக வந்தாய் என கேட்டால் டிவிகே என்றும் கத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. புலி வேட்டைக்கு செல்லும் வழியில் அணில்கள் குறுக்கே ஓடுவதாகவும் காமெடி. அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் சீமான் பேச ஆரம்பித்ததும் வீடியோ எடுக்க விடாமல் செய்தியாளர்களை தடுத்ததால் சலசலப்பு. மேடையிலிருந்து ஆவேசமாக கீழே இறங்கிய சீமான் அடிப்பது போல பாய்ந்ததால் பரபரப்பு. தனியார் மயமாக்கலை கண்டித்து மதுரையில் துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவிப்பு. இன்று முதல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்ததால் மாநகராட்சி அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்காக, அக்டோபர் 17ஆம் தேதி சொந்த ஊர் செல்வோருக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலே விற்று தீர்ந்ததால் காத்திருந்த பயணிகள் அதிர்ச்சி. வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் 2வது நாளாக குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு தடை நீட்டிப்பு. பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலத்தில் குளிப்பதற்கு அனுமதி மறுப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக நீட்டிப்பு. தொடர்ந்து 5வது நாளாக ஒரே அளவில் நீடித்து வரும் நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,223 கன அடியில் இருந்து 7,382 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 117 அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக 22,500 கன அடி நீர் வெளியேற்றம். தொடர் கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்மட்டம் 50 அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் 928 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றம்.
கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டுக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தி அரிவாளை காட்டி மிரட்டியும் தாக்கியும் 31 பவுன் நகைகள் 9 லட்சம் பணம் கொள்ளை. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா தாமதம். 11 மணிக்கு மேலாகியும் ஆளுநர் வராததால் சோர்வுடன் காணப்பட்ட மாணவர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றி ஒரு சவரன் 74,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 9,275 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பாஜகவிற்காக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டி பீகாரில் ராகுல் காந்தி 2வது நாளாக பேரணி. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வியுடன் இணைந்து மக்கள் சந்திப்பு பயணம். வாக்களிக்கும் பெண்களின் சிசிடிவி வீடியோக்களை பகிர வேண்டுமா என்ற தேர்தல் ஆணையத்தின் கருத்தை விமர்சித்த நடிகர் பிரகாஷ் ராஜ். சிசிடிவி கேமராக்கள் வைப்பதற்கு முன் பெண்களிடம் அனுமதி வாங்கினீர்களா என பதில் கேள்வி. பீகாரில் கடந்த பல ஆண்டுகளில் இறந்த 22 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கவில்லை என்று கூறுவதற்கு தேர்தல் ஆணையம் எதற்கு என திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி. நியாயமாக நடக்க வேண்டிய தேர்தல்களை சீர்குலைத்ததற்காக தலைமை தேர்தல் ஆணையரை சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைநகர் டெல்லியை மீண்டும் அதிர வைத்த வெடிகுண்டு மிரட்டல். பல்வேறு கல்வி நிலையங்களில் இருந்தும் தங்களுடைய பிள்ளைகளை ஓடோடிச் சென்று அழைத்துச் சென்ற பெற்றோர். அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த காஷ்மீரின் கிஷ்த்வாரில் பெருமழை நிலச்சரிவில் சிக்கி மாயமானோரை தேடும் பணி. கரடுமுரடான பகுதிகளில் செல்லும் வாகனங்களில் சென்று ராணுவ வீரர்கள் ஆய்வு. மகாராஷ்டிராவின் மும்பை மாநகரத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. சாலைகளில் நகரவே முடியாமல் விழிப்புதுங்கிய வாகன ஓட்டிகள். உத்தரகாண்டின் டேராடூனில் வெள்ளம் பாய்ந்தோடிய சாலையை கடக்க முயன்ற போது விபரீதம். நீரின் வேகத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கார் அடித்துச் செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. தெருநாய்களை பிடித்து காப்பகத்திற்குள் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு. மேற்கு வங்கத்தில் கையில் நாயுடன் முழக்கமிட்டவாறு ஏராளமானோர் பேரணி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடக்கம். விநாயகர் சன்னதி முன்பாக உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம்.